பேசுறேன். இப்ப நானு இந்த லெமன் தோல் இருக்கு பாத்தீங்களா, அதையும் இஞ்சியும் சேர்த்து ஒரு கஷாயம் வச்சு காட்ட போறேன். அத 30 நாள் நம்ம கரெக்டா காலையில வெறும் வயிற்றுல குடிச்சாங்கன்னா இருதயத்துல 10 அடப்பு இருந்தாலும் அது பூரா கிளியர் ஆயிரும். கிட்னி எவ்வளவு மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு கெடுத்து வச்சிருப்பாங்க அவங்களுக்கு இந்த லிவர் நல்லா அது இதுன்னு எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டு கொழுப்படைஞ்சு போயிருக்கும். பெரியதான் கொழுப்படைஞ்சு போயிருக்கும். அந்த கொழுப்பு அதுவும் கரைஞ்சு 10 வயசு குழந்தைக்கு எவ்வளவு கிளியரா இருக்கும் கிட்னியும் லிவரும் ஹார்ட்டும் அந்த மாதிரி ஆயிரும். நீங்க 30 டேஸ் மட்டும் இந்த மாதிரி சாப்பிட்டீங்களா. இதை இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த லெமன் இருக்குல்லப்பா, இந்த லெமனை பாதியா கட் பண்ணுவோம். கட் பண்ணிட்டு இந்த சாரை புழிஞ்சிடணும். சுத்தமா ஒரு சொட்டு சாறு இல்லாம நம்ம புழிஞ்சிடணும்ப்பா. ஒரு சொட்டு கூட இருக்க வேண்டாம், நல்லா புழிஞ்சிடணும். இந்த சாறு நம்மளுக்கு தேவையில்லை, கீழே ஊத்திடலாம். இல்லாட்டி சின்ன பசங்க ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லி கொடுத்துடலாம். நம்மளுக்கு இந்த சாறு தேவையில்லை. இந்த சாரை போட்டுட்டு இந்த இது தோலை பொடியா கட் பண்ணணும்ப்பா. இப்ப நான் கட் பண்றேன். இப்ப நான் கட் பண்ணியாச்சுப்பா. இந்த சின்ன துண்டு இஞ்சி இந்த பாத்தீங்களா, சின்ன துண்டு இஞ்சி தோலை எடுத்துட்டு நல்லா பொடியா நல்லா தட்டிடணும். நச்சு தட்டி அதை இதுக்குள்ள போட்டுறணும். போட்டு இந்த பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும்ப்பா. தண்ணியை ஊற்றி இந்த லெமன் தோலும் இந்த இஞ்சியும் போடணும். இந்த லெமன் தோல்ல அவ்வளவு சக்தி இருக்குது. அந்த இஞ்சியும் சேரும் போது அதுக்கு தனி எஃபெக்ட் இருக்குது. இப்ப நான் அடுப்பு பற்ற வச்சு இதை வச்சிடுறேன். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க கூடாது. ஒரு கொதிக்கவும் நம்ம இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சுட்டு நம்ம ஆத்தக்கூடாது. ஆத்தாம அப்படியே வடிகட்டிட்டு குடிச்சிடணும்ப்பா. அதனால ஒரு கொதி கொதிச்சாலே போதும், வேகணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு கொதி கொதிச்சாலே போதும். இப்ப நம்ம இதை இறக்கி வச்சிருவோம், ஆறட்டும். இதுலயேதான் அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கணும். நம்ம ஆத்தக்கூடாது, இப்படி உடனேவும் வடிக்க கூடாது. இதுலயே நம்ம குடிக்கிற சூடு ஆறின பிறகு நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் அதோட சத்தெல்லாம் இறங்கட்டும். இஞ்சியோட சத்து, அந்த தோலோட சத்து எல்லாமே இதுல இறங்கட்டும். இறங்கின பிறகு நான் இப்போ லேசா நம்ம குடிக்கிற சூடு வந்தோடனே நான் வடிகட்டி காட்டுறேன் உங்களுக்கு. சூடு வந்துருச்சுப்பா. இப்போ நான் இதை வடிகட்டுறேன். வடிகட்டியாச்சு. இந்த பாருங்க, ஒரு கிளாஸ் ஊத்துறது பாருங்க, அதே இவ்வளவு வந்துருச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து குடிக்கணும்ப்பா. நீங்க இதே மாதிரி காலையில வெறும் வயிற்றுல 30 நாள் குடிச்சுவாங்க. நான் சொன்னாலும் இதெல்லாம் உண்மை, நடந்ததை நாங்க கண்ணால பாத்துட்டு தான் அதை சொல்றோம். அதனால இந்த மாதிரி செஞ்சு நீங்க 30 நாள் குடிச்சு பாருங்க, அப்புறம் தெரியும் அதோட பலன். எத்தனை பிளாக் வந்துச்சுன்னு உடனே போய் இப்ப பைபாஸ் என்னமோ செய்யறாங்கல்ல, அந்த வேலையே வேணாம்ப்பா. அது வராது. எத்தனை நடப்பு இருந்தாலும் அதை எடுத்துரும். கிட்னி பிரச்சனையும் சரியா போயிரும். மருந்து மாத்திரை சாப்பிட்டு கிட்னியை கெடுத்து வச்சிருப்போம்ல, அதுவும் சரியா போயிரும். அப்புறம் அந்த ஈரல்ல கொழுப்பு கட்டி அதெல்லாம் சேர்ந்தது எல்லாம் சரியா போயிரும். இப்ப எல்லாத்துக்கும் பெரிய ஈரலாத்தான் இருக்கு, லிவரா இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இதுல சரியா போயிரும். இந்த இப்படி செஞ்சு ஒரு 30 நாளைக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க, அப்புறமே உங்களுக்கு தெரியும் இந்த பாட்டி சொன்னது ரைட்டுன்னு. இது மாதிரி செஞ்சு நீங்க சாப்பிட்டு வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.